ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா தூத்துக்குடியில் இருக்கிற பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நம்ம தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், எங்கெங்கெல்லாம் போக கனெக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மக்களே, இதுதான் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாநகராட்சியோட பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம்ங்க. 2023 தான் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு டீடைல்டா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் போக கனெக்டிவிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். சோ உள்ள போறதுக்கு முன்னாடி வெளியே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பாத்திரலாங்க. சோ நம்ம தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் தான் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா புது பேருந்து நிலையம் மாதிரி மாடர்னைஸ் பண்ணிருக்காங்க. தூத்துக்குடியும் வந்து ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல நல்லா மாடர்னைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை தான் நாம இப்போ பாத்துக்கிட்டு இருக்கோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி லோக்கல்ல ஓடுற பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் மினி பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ், தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடியிலிருந்து பக்கத்துல இருக்கிற மாவட்டங்களுக்கு போற டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் வர இடம், ஹால்ட் பண்ற இடம். எஸ்இடிசி பஸ்ஸஸ் எல்லாம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் கிளம்புமா. ஸோ இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டவுன் பஸ்ஸும் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் ஹால்ட் பண்ற இடங்க. வெளியவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஷேர் ஆட்டோஸ் கிடைக்கும் நீங்க சிட்டிக்குள்ள போறதுக்கு. அது போக பாத்தீங்கன்னா நிறைய காஃபி ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ், போத் வெஜ் அண்ட் நான்வெஜ், அதுக்கப்புறம் லாட்ஜஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா இங்க ஸ்வீட் ஷாப்ஸ்ல மெக்ரோன்ஸ் இருக்கும், தூத்துக்குடி ஃபேமஸ் மெக்ரோன்ஸ். பட் ஆனா விலை மட்டும் கேட்காதீங்க. 1 கிலோ வந்து கிட்டத்தட்ட 1000 ருபீஸ், 100 கிராம் வந்து 100 ருபீஸ் ரேஞ்சுக்கு விற்கிறாங்க. பட் இட்ஸ் அ குட் ட்ரை. தூத்துக்குடி ஃபேமஸ் மெக்ரோன்ஸ் ட்ரை பண்ணுங்க. அது போக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்கு. ஸோ நம்ம டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் என்டர் ஆகிற இடங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு டீடைல்டா பார்க்கலாம். நாம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தாச்சுங்க. சாரி, நம்ம பஸ் ஸ்டாண்ட்னாவே நிறைய ஹாரன் சவுண்டு தவிர்க்க முடியாதது. நம்ம பஸ்காரங்களுக்கு பொறுமையே கிடையாது, அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் இட்ஸ் ஓகே, பஸ் ஸ்டாண்ட்ல வேற என்ன நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா புதிய துறைமுகம் போறதுக்கான பஸ்ஸஸ் எல்லாம் நிக்குது பாருங்க. விஓசி காலேஜ், சிலுவைப்பட்டி. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு என்ட்ரன்ஸ்லயே இருக்கிற மினி பஸ்ஸஸ் நிக்கிற இடம். அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல், இங்கெல்லாம் போறதுக்கான பஸ்ஸஸ் இங்க நிக்குது ஃப்ரண்ட்லயே. 3ஆம் மைல் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பைபாஸ் ரோடு, விஓசி காலேஜ், மில்லர்புரம், பாலிடெக்னிக், இங்கெல்லாம் போறதுக்கான மினி பஸ்ஸஸ் நிக்கிற இடம். சோ இங்க அனல் மின் நிலையமும் இருக்கு. தூத்துக்குடி அனல் மின் நிலையமும் ரொம்ப ஃபேமஸ். அங்க போற பஸ்ஸஸும் நிறைய நிக்குது. அது போக ஆறுமுக, மங்கலம், குரும்பூர், ஆத்தூர் மார்க்கம் போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடம். சோ ஆத்தூர் எல்லாம் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போற ரூட்டுங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய மினி பஸ்ஸஸ் இருக்கு. காமராஜ் நகர், புதிய பேருந்து நிலையம். சோ பழைய பேருந்து நிலையத்திலிருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கும் நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கு. ஏபிசி காலேஜ், மாதா நகர், ராஜபாளையம், தூத்துக்குடிக்குள்ள இருக்கிற ராஜபாளையம். சோ அங்கெல்லாம் போறதுக்கான மினி பஸ்ஸஸ் நிறைய இருக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட்ல. சூப்பரா கட்டி இருக்காங்க பாருங்க. முக்காணி, ஏரல் போற பஸ்ஸஸ் எல்லாம் இங்க நிக்கும். சோ நாம என்ட்ரன்ஸ்ல இருந்து கொஞ்சம் தூரம் உள்ள வந்தாச்சுங்க. என்ட்ரன்ஸ்ல எங்கெங்கெல்லாம் போறதுக்கு கனெக்டிவிட்டி இருக்குன்னு பாத்துட்டோம். சோ இங்க பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய டவுன் பஸ்ஸஸ், பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. காமராஜ் காலேஜ் எல்லாம் போற பஸ்ஸஸ், வடக்கு சிலிக்கன்பட்டி, சொக்கலிங்கபுரம், இங்க போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். இப்போ சூப்பரா கட்டி இருக்காங்க. மேல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா இல்ல பார்க்கிங் ஏரியாவான்னு தெரியல. பட் செம்ம சூப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டு. நல்லா அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது வந்து
திருநெல்வேலி போற டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடம். தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல. வாவ், வெரி நைஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல பஸ்ஸஸ் நிக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ், மேல 2 ஃப்ளோர் இருக்குங்க. 2 ஃப்ளோரும் பார்க்கிங்கா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸான்னு தெரியல. தூத்துக்குடி மக்கள் யாராவது வீடியோ பார்த்தா சொல்லுங்க, மேல வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா இல்ல பார்க்கிங்கானு, 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங்கா அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் ஷாப்ஸ், மொபைல் ஷாப்ஸ், மெடிக்கல் ஷாப்ஸ், டீ கஃபேஸ், ஃபேன்சி ஷாப்ஸ், இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கு. ஈவினிங் டைம்ல இருக்குமா, அதனால செம ரஷ்ஷா இருக்குங்க. ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாம் வந்து நிறைய இருக்காங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பார்த்தா நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கு. முன்னாடி இங்க பிளாட்ஃபார்ம்ஸ் உள்ள பஸ் நிக்குது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ், ஹோட்டல்ஸ், காஃபி ஷாப்ஸ் எல்லாம் உள்ளயும் இருக்கு. உள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெளியே பார்த்து முடிச்சிருவோம். கூல் ட்ரிங்க் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. பரவாயில்லைங்க, நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இது ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல டெவலப் பண்ண இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சுப்பிரமணியபுரம்னு படம் தான் பார்த்துருப்பீங்க. தூத்துக்குடியில ஒரு ஊரே இருக்கு பாருங்க, தூத்துக்குடி பக்கத்துல குளத்தூர் சுப்பிரமணியபுரம்னு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஹார்பர் பீச் எல்லாம் போற டவுன் பஸ் நிக்கிற இடங்க. ரவுச் பூங்கா, சப் கலெக்டர் ஆஃபீஸ், தந்தி ஆஃபீஸ், பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பீச் போறதுக்கு உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. பட் பஸ்ஸஸ் இல்லாட்டி கூட நீங்க ஷேர் ஆட்டோ பிடிச்சும் போய்க்கலாம். அண்ட் அந்த மாதிரி மினி பஸ்ஸஸும் போகும். ஸோ கனெக்டிவிட்டிக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ இதெல்லாம் போட்டீங்கன்னா கீழே முடிமுன், வெள்ளாரம், கவர்ணகிரி, ஒட்டப்பிடாரம் இங்கெல்லாம் போற பஸ்ஸஸ் நிக்கிற இடங்க. பிரேமா மொபைல்ஸ்னு மொபைல் ஷாப் இருக்கு உள்ளுக்குள்ள. இது தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் பவர் பிளான்ட், குலசை, மணப்பாடு வரைக்கும் போற பஸ்ஸுங்க. மணப்பாடு ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பீச்சஸ். திருச்செந்தூர் தாண்டி குலசேகரப்பட்டினம் தாண்டி ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கும் மணப்பாடு. சாரிங்க, எப்படிதான் ஹாரன் அடிச்சுட்டு வராங்க. அப்பா எவ்வளவு ரஷ் பாத்தீங்களா. தூத்துக்குடியில இருந்து கப்பிக்குளம்ங்கிற ஊருக்கு போற பஸ்ஸுங்க, நாகம்பட்டி வழியா. சோ அது வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை வரைக்கும் போற பஸ், ஸ்ரீவைகுண்டம் வழியா. ஸ்ரீவைகுண்டம் கேள்விப்பட்டிருப்போம். லைக் 2023ல ஃப்ளட் வந்தப்போ ஒரு ட்ரெயின் மாட்டிக்கிச்சுல ஸ்ரீவைகுண்டம்ல, அந்த ஊரு தாங்க இது. தாமிரபரணி ஆறு ஓடுற ஊர்கள் அதெல்லாம். அதனால ரொம்ப மழைக்காலங்கள்ல அதெல்லாம் ஃப்ளட் வந்தா பாதிக்கப்படுற டவுன்ஸ்ல அதுவும் ஒண்ணு. ஸோ தூத்துக்குடி வந்தா இந்த பிளேசஸ் போகலாங்க. திருச்செந்தூர் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது. குலசேகரப்பட்டினம், முத்தாரம்மன் கோவில், மணப்பாடு பீச், சர்ச்சு அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா போக மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடியிலிருந்து பசுவந்தனை, சாத்தான்குளம், நாசிரே, திருவைகுண்டம், திருச்செந்தூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ நாம தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையத்தோட எக்ஸிட் பாயிண்ட் பக்கத்துல நிக்கிறோங்க. எக்ஸிட் பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குலசேகரப்பட்டினம், குலசைன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்ம்ல. குலசை, திருச்செந்தூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து பழைய பேருந்து நிலையத்தோட எக்ஸிட் பாயிண்ட் பக்கத்துல தான் நிக்குது. சூப்பரா இருக்குங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரி வாங்க பஸ் ஸ்டாண்ட் உள்ள போயிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நாம எக்ஸிட் பாயிண்ட் கிட்ட இருந்து தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். திருச்செந்தூர் பஸ்ஸஸ் நிக்கிற பிளாட்ஃபார்ம்ல இருந்து உள்ள போலாம். ஸோ உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நீட்டா மெயின்டைன் பண்றாங்க பஸ் ஸ்டாண்டு. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. கருப்பட்டி ஹல்வா எல்லாம் விற்கிற கடைகள் இருக்கு. பேசஞ்சர்ஸ்க்கு தேவையான ஸ்நாக்ஸ், கர்ச்சீஃப்ஸ், க்ளோத்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ், கிஃப்ட் ஷாப்ஸ் இதெல்லாம் விற்கிற கடைகள் நிறைய இருக்குங்க. பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ், ஃப்ரூட் ஜூஸ் ஷாப்ஸ்,
இங்க பாருங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் விற்கிற கடைகள் நிறைய இருக்கு. ஐஸ்கிரீம் ஷாப்ஸ், காஃபி ஷாப்ஸ், இந்த மாதிரி கடைகள் எல்லாம் நிறைய இருக்கு. ஹோட்டலும் இருக்கு உள்ள. வாவ், இங்க பாருங்க தூத்துக்குடி ஸ்நாக்ஸ். ஸோ இது வந்து பால் பன்னு சொல்லுவாங்க. சவுத் தமிழ்நாட்டுல நிறைய கிடைக்கும் இந்த ஸ்வீட். ஆக்சுவலா நல்லா இருக்கும். தூத்துக்குடி வந்தா ட்ரை பண்ணுங்க. ஸோ உள்ள நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் இருக்குங்க. ஒரு ஹப் மாதிரி பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பேக்கரி ஷாப்ஸ் இருக்கு, மேல போறதுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பார்க்கிங்கா இல்ல மேல இதே மாதிரி ஷாப்ஸ் வருதான்னு தெரியல. பரவாயில்ல, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். வா, உள்ள வந்து பாருங்களேன், ஒரு ரெடிமேட் ஷாப்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஓ, இந்த பக்கமும் கொஞ்சம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் இருக்குங்க. ப்ராப்பர் ஹோட்டல், வெரி நைஸ். இங்க பாருங்க, ஜாய் பேஸ்ட்ரீஸ் பேக்கரி இருக்கு. பேக்கரி மனம் தூக்குதுங்க. வாவ், நைஸ் மேன். இது யூடியூப் சேனல் ப்ரோ. யூடியூப் சேனல். ஆமா. ஸோ நிறைய ஐயங்கார் பேக்கரி இருக்கு பாருங்க. என்னடா ஐயங்கார் பேக்கரி காணமேன்னு பார்த்தோம், இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்டோட சென்டர் ஏரியால இருக்கோங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கிருந்து எக்ஸிட் ஆயிருக்கு. நிறைய எக்ஸிட் வேஸ் வச்சிருக்காங்க. நல்லா வென்டிலேஷன் எல்லாம் வச்சு சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இங்க பாருங்க, சென்டர்ல ஒரு வெயிட்டிங் ஏரியா. இன்னும் நிறைய கடைகள் எல்லாம் வரும் போல. அந்த பக்கம்லாம் நிறைய ஷட்டர் போட்டு வச்சிருக்காங்க, இன்னும் ஓபன் பண்ணல. நல்ல ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் எல்லாம் வச்சு நல்ல பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா பண்ணிருக்காங்க. நைஸ். எல்லா சிட்டிஸ்லயும் பஸ் ஸ்டாண்ட்ஸ் இதே மாதிரி அப்கிரேட் பண்ணா சூப்பரா இருக்கும். ஸோ இது கவரிங் அண்ட் ஃபேன்சி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கிற இடம். காஃபி ஷாப்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ். ஃபுல்லா ஸ்கூல் சில்ட்ரன், காலேஜ் சில்ட்ரன் தான் இருக்காங்க. நாம சாயங்காலம் பீக் ஹவர்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ எல்லா காலேஜ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வர்ற டைம்ங்க. பிஸியா இருக்கு பஸ் ஸ்டாண்டு. நம்ம பஸ் ஸ்டாண்டு கலகலக்குங்கிற மாதிரி. ஸோ இங்க பாருங்க, கோவில்பட்டி போற பஸ். இன்னைக்கு ஆக்சுவலா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு போல, அதனால நிறைய சிறப்பு பேருந்து விட்டுருக்காங்க எக்ஸாம் எழுத போறவங்களுக்காக. டிஎன்எஸ்டிசியோட நேர டைம் கீப்பர் ஆபீஸ். ஸோ இதெல்லாம் டவுன் பஸ்ஸஸ் நிற்கிற இடம். வாஷ்ரூம்ஸ் இருக்கு. மதுரை போற பஸ்ஸஸ் எல்லாம் கூட உள்ள வந்துட்டு போறாங்க. பரவாயில்லைங்க. இது வந்து சிவகலை போற பஸ். இங்க பாருங்க, இங்கே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சிறப்பு பேருந்துன்னு போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பஸ்ஸஸ் விட்டுருக்காங்க. ஏரல் பீச்னு ஒண்ணு இருக்குங்க, அதுவும் ரொம்ப ஃபேமஸ். பட் தூத்துக்குடியில இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ், திருச்செந்தூர், அதுக்கப்புறம் குற்றவையா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தாண்டி போகும். ஸோ அந்த பீச்சும் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஏரலுக்கும் தூத்துக்குடியில இருந்து உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கும் இங்கிருந்து உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. ஐ மீன் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு. இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். மினி பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடம். இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய போர்டிகோ ஏரியா மாதிரி வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு மினி பார்க் மாதிரி பண்ணி ரொம்ப சூப்பரா இருக்கு. வாங்க அதையும் காட்டுறேன்.
இங்க பாத்தீங்களா, இதுதான் ஃப்ரண்ட் வியூங்க. செம்ம மெஜஸ்டிக்கா சூப்பரா கட்டியிருக்காங்க. லான்ஸ் எல்லாம் வச்சு ரொம்பவே அழகா இருக்குங்க. இம்ப்ரெஸ்ட் பை தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருநெல்வேலி போற டிஎன்எஸ்டிசி ஏசி கோச் பஸ்ஸுங்க. 121 பஸ் நம்பரு. பரவாயில்ல, இங்க அடிக்கிற வெயிலுக்கு ஏசி பஸ்ஸஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தூத்துக்குடி டு திருநெல்வேலி டிஎன்எஸ்டிசி ஏசி பஸ்ஸுங்க, வேற லெவல். திருநெல்வேலிக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. திருநெல்வேலி திருச்செந்தூருக்கெல்லாம் வந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க தூத்துக்குடியில இருந்து. பரவாயில்ல. ஸோ இதெல்லாம் டவுன் பஸ்ஸஸ் போற இடம். மிளகுநத்தம், வெள்ளாரம் இந்த மாதிரி பிளேசஸ்க்கு போகிற டவுன் பஸ்ஸஸ் நிக்கிற பிளாட்ஃபார்ம்ஸுங்க. ஸோ நிறைய டஸ்ட்பின்ஸ் எல்லாம் வச்சு நீட்டா வச்சிருக்காங்க. ஒரு சில பிரைவேட் பஸ்ஸஸ் இருக்கு, நிறைய பிரைவேட் பஸ்ஸஸ் பார்க்க முடியல. இது வந்து டவுனுக்குள்ள ஓடுற பிரைவேட் பஸ்ஸுங்க. பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய துறைமுகம், புதியம்புத்தூர் வரைக்கும் போற பஸ் ரத்னா டவுன் பஸ். ஸோ இங்கேயும் ஒரு டவுன் பஸ் இருக்கு. இது வந்து எட்டயாபுரம், பாரதியார் பிறந்த ஊருங்க. ஸோ அங்க போறதுக்கான பஸ்ஸஸ் இருக்கு. வாவ். ஸ்பிக் நகர்ல இருந்து தூத்துக்குடி எப்போதும் வென்றான் எட்டயபுரம் கோவில்பட்டி வரைக்கும் போற பிரைவேட் பஸ் இது. ஸ்ரீ நாகையா பிரைவேட் பஸ். ஸோ தூத்துக்குடியில இருந்து நீங்க பாரதியார் பிறந்த ஊர் போகணும்னா அதுக்கும் பஸ் இருக்குங்க தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. வெரி நைஸ். பாருங்க, இதுதான் நாகையர் பஸ். தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் ஷாப்புங்க. நல்லா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய வகை வகையான ஃப்ரெஷ் ஜூசஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். நாம நன்னாரி சர்பத் குடிக்கிறோம். செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. வாங்க என்ஜாய் பண்ணலாம். ஆமா, ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாச்சுங்க. நன்னாரி சர்பத் குடிச்சிட்டு வந்தாச்சு. இது வந்து தூத்துக்குடியில இருந்து சாத்தான்குளம் வரைக்கும் போற பஸ்ஸுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம் நாம. தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வளைச்சு வளைச்சு நிறைய ஃபெசிலிட்டிஸ் பேசஞ்சர்ஸ்க்கு. ஜூஸஸ், காஃபி ஷாப்ஸ், பேக்கரிஸ், க்ளோத் ஷாப்ஸ் நிறைய இருக்குங்க. மெடிக்கல் ஷாப்ஸ் அந்த சைடு, கரும்பு ஜூஸ் ஷாப்ஸ் வேற லெவல். வெளியே போனாலும் வந்து உங்களுக்கு டவுனுக்குள்ள போறதுக்கு கனெக்டிவிட்டிக்கு ஷேர் ஆட்டோஸ், மினி பஸ்ஸஸ்னு எக்கச்சக்க கனெக்டிவிட்டி. வெரி இம்ப்ரெஸ்ட். ரொம்ப கம்மியான எஸ்சிடிசி பஸ்ஸஸ் தான் உள்ள வரைக்கும் வந்துட்டு போறோம். எல்லா எஸ்சிடிசி பஸ்ஸஸும் உள்ள வர்றது கிடையாது. இங்க பாருங்க, ஒரு எஸ்சிடிசி பஸ் போகுது பாருங்க. நிறைய எஸ்சிடிசி பஸ்ஸஸ் பார்க்க முடியறது இல்ல. லாங் டிராவல் பஸ்ஸஸ் எல்லாம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போறானோ. சோ அது மனசுல வச்சுக்கோங்க. நம்ம திருநெல்வேலி போற ஏசி பஸ் கிளம்பிடுச்சுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டு ஒரு ஃபுல் ரவுண்டு வந்தாச்சுங்க. வெளியே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் போறதுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்த்துட்டோம். உள்ள பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தூத்துக்குடி வரவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers.